வணக்கம். இன்றைய யப்னா யாழ் சமையலில் நான் இன்றைக்கு புடலங்காய் வச்சு வரை செய்து காட்ட போகிறேன். 2 புடலங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். கத்தியால் விராண்டி எடுத்தனால் மேல் இது வெள்ளத்தோல். அது ஒரு கைப்பிடி அளவு கோவா சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன். மற்ற வதக்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். 2 மற்ற சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 செத்தல் மிளகாயம் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது தேங்காய் பூ கடைசியாக எல்லாம் வதக்கின பிறகு கோவா பிடலங்கெல்லாம் போட்டு வறுத்தா பிறகு சேர்ந்து தேங்காய் பூ போட்டு கடைசியாக வறுக்க போகிறேன். அப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பு, இது கறித்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தூளும் சேர்க்கலாம் விரும்பினா. நான் கறித்தூள் 1/4 டீஸ்பூன் கறித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேங்காய் பூ, மஞ்சள் தூள், கறித்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். பண்ணியாச்சு. இந்த புடலங்காயை நான் கேரட் சீவிர இதில் மெல்லிசா சீவி எடுக்க போகிறேன். வாங்கோ சீவி காட்டுறேன். சீவிர எடுத்து வச்சிருக்கிறேன். கேரட் சீவிரது இந்த இதுலேயே நாங்கள் திருவி விடுவோம். மெல்லிசா வரும். புடலங்காய் பிடிக்காத கூட இப்படி வரைய செய்து சாப்பிடலாம். இப்படி சீவி எடுங்கோ. எல்லாத்தையும் சீவிட்டு காட்டுறேன். கிரேப்பெல்லாம் சீவிட்டேன். கரைச்சிக்கிறதுல இனி இதில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்செடுப்போம். தண்ணியை நல்லா பிழிஞ்செடுத்துடுங்க. தண்ணியாக இருந்தால் வதங்காது, கரடை ரஞ்சிடும். இப்போ தண்ணியை பிழிஞ்செடுத்துட்டு ஊற்றி விடுங்க. இனி எப்படி செய்யறத பார்ப்போம். வாங்கோ. ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பை ஹை ஹீட்டில் விடுவோம். ஹை ஹீட்டில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரகம் சேர்ப்போம். இதோட வெங்காயத்தையும் சேர்ப்போம். வெங்காயம், செத்தல் மிளகாயம், கருவேப்பிலையை சேர்த்து போடுவோம். வதக்கி விடுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விடுங்கோ. வெங்காயம் சித்தமாக கொஞ்சம் வதங்கி வரட்டும். மெல்லிய ப்ரௌன் கலரில் வரட்டும். மெல்லிய ப்ரௌன் ஆகுது. இந்த டைமில் நாங்கள் புடலங்காயம் போடுவோம். முதல் போட்டு
ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டு ஹை ஹீட்டுக்கு இடையில விட்டுருக்கோம். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு 5 நிமிஷம் விட கிட்ட நான் கிளறி விட்டேன். நான் ஒரு வளம் விட்டால் அடிப்பிட்டும் அப்போ கிளறி விட்டேன். நான் இடக்கிட ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அப்போ இடக்கிட கிளறி விட்டேன். இனி வந்து இதோட கோவாவையும் சேர்ப்போம். கோவாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வெறும் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இடக்கிட கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் மீடியத்தை ஹை ஹீட்லேருந்து விட்டுருக்கு. அதிலே விட்டுட்டு இடக்கிட கிளறி விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இடக்கிட கிளறி விட்டேன். இனி கருவேப்பிலையை சேர்ப்போம். அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பூ, உப்பு எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நாங்கள் அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இந்த புடலங்காய்க்கும் கோவாக்கும் நாங்கள் தூள் சேர்க்க உப்பு தூள். அப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் சேர்ப்போம். ரெண்டா தேங்காய்ப்புக்கு நாங்கள் சேர்த்துட்டோம். இந்த வரைக்கூடிய இது சேர்க்கையில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதங்க விட சரி. நல்லா லோ ஃப்ளேமில் விடுவோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இடக்கிட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிட்டுது. இடக்கிட கிளறி விட்டேன்னா அடுப்பை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன்னு வாங்குவோம். புடலங்காய் கோவா போட்ட வர ரெடி ஆயிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வர வந்து பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.